ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம மார்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் இங்கே மூவ் ஆகிருக்கணும். இது நல்ல மூவ்மெண்ட் எடுத்து மேலே போயிருக்கணும். அதே போல் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆகிடுங்கன்னு. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சாச்சு. நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுனா எக்ஸிட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லையானா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கேண்டில் அகைன் ரீடெஸ்ட் எடுத்து புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா, இல்லை இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, இந்த லெவல் கேண்டில் ஒரு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அகெயின் ரீடெஸ்ட் எடுத்து புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் எந்த சைடு வேணால் போகலாம். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் மார்னிங்லே, இன்றைக்கி மார்க்கெட் ஒரு சைட்வேல போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் சென்டரில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் சென்டரில் ஓப்பன் ஆகிருக்கிறதால மார்க்கெட் மூமெண்ட் கொடுத்து மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா கீழே நம்ம ட்ரெண்ட் லைனர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இது வரையும் வந்து ஃபுல்லாக கேண்டில் க்ளோஸ் பண்ணி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் 50 தான் கால் சைடில். அது வரையும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே கேண்டில் போச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து மினிமம் நிஃப்டியில் 15 பாயிண்ட்ஸு தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ட்ரேட் எடுத்ததுலேருந்து 65 எடுத்துருக்கோன்னா 50 பாயிண்ட்ஸு தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். அதுக்கு கீழே போச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆகிடும். எப்பயுமே நிஃப்டியில் 50 பாயிண்ட்ஸ் எக்ஸிட் வச்சுக்கிங்க.